இணைந்திருப்போம், அன்பை பகிர்வோம், குளிர்ந்த இராமுடன் நியத் சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. இந்த எக்ஸிட் போல் அனைத்தும் ஒரு மோசடியானது. பொதுவாக எக்ஸிட் போல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒப்பீனியன் கிடையாது. அவன் என்ன எக்ஸிக்யூட் பண்ணானோ அதை சொல்லணும். ஒருத்தர் சொல்கிறான் 125, 140, இன்னொருத்தர் சொல்கிறான் 169, இன்னொருத்தர் சொல்கிறான் அண்ணா திமுக ஆட்சி பிடிக்குன்றான், 5 பேர் சொல்கிறான் திமுக ஆட்சி பிடிக்குன்றான். அப்புறம் ஒருத்தன் எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு எல்லாரும் 25 சீட்டுக்கு மேலே விஜய் கொடுக்கல, இன்னொருத்தர் 160 சீட்டை கொடுத்தான். என்ன ஆகிறது இது? அதனால தான் விஜய்க்கு அந்த அளவுக்கு யாரும் கொடுக்கல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 2 சீட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இதுதான் உண்மையாக வந்துட்டு இருக்கக்கூடியது. அவர் 40% ஓட்டு வாங்கினா தான் அவரே பெரம்பூரில் ஜெயிப்பார். ப்ரீ போல் ஒப்பீனியன் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஎம்கே கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க. ஒருத்தர் 180 சொல்லிடலாம், இன்னொருத்தர் 160 சொல்லிடலாம். இவ்வளோதான். இவன் என்ன சொல்கிறான்னா கூட்டணி ஆட்சிக்கு தான் எல்லாருமே சொல்கிறான். கவனிங்க, 165 to 145 மொத்த கூட்டணி, அதாவது டிஎம்கே பிளஸ் தனிப்பெரும்பான்மை யாருமே சொல்லலை, ஒருத்தர் கூட சொல்லலை. அப்படின்னு என்ன இதான் நடக்க போகுது. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எக்ஸிட் போல்ஸ் வெளியாயிடுச்சு. தமிழ்நாட்டுக்கான எக்ஸிட் போலா இல்லை ஒப்பீனியன் போலா? தேர்தலுக்கு முன்னாடி வர்ற போல் மாதிரியே இருக்கு. சிலர் அதிமுக ஆட்சி அமைக்குன்றாங்க, நிறைய பேர் திமுக ஆட்சி, சிலர் தாவேக ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்லாம் பல்வேறு நிறுவனங்கள் சொல்றாங்க. நீங்க என்ன அசஸ் பண்றீங்க? இதுல இருந்தே புரிஞ்சுக்கலாம் இந்த எக்ஸிட் போல் அனைத்தும் ஒரு மோசடியானவை அப்படின்ட்டு. பொதுவாக எக்ஸிட் போல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒப்பீனியன் கிடையாது. அவன் என்ன எக்ஸிக்யூட் பண்ணானோ அதை சொல்லணும். ஸோ அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஒப்பீனியன் போலினுடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா 10 to 15% மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு எக்ஸிட் போலுக்கு கொடுக்கக்கூடிய மார்ஜின் 1 to 2% தான். ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா போட்டு வந்துட்டோன்னு அவங்ககிட்ட நீங்கள் கேட்குறீங்க. ஸோ சொல்கிறவன் யாரெல்லாம் சொல்கிறானோ அவனை வச்சு தான் நீங்கள் முடிவெடுக்க போகிறீங்க. அது ஒரு சாம்பிள் சைஸு. ஒரு தமிழ்நாடு அப்படின்றது, தமிழ்நாட்டில் ஒரு 10% ஓட்டுன்னா 24 தொகுதிகள். 24 தொகுதிகள்லையும் கிட்டத்தட்ட ஒரு தொகுதிக்கும் ஒரு 10 பூத்து அப்படின்னோம்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு 240 பூத் ஆச்சு. கிட்டத்தட்ட அது சாம்பிள் சைஸ் கரெக்டாகவே இருக்கும். அப்போ அதில் எப்படி இவ்வளோ வேரியேஷன் வரலாம்? ஒருத்தர் சொல்கிறான் 165 to 140, இன்னொருத்தர் சொல்கிறான் 169, இன்னொருத்தர் சொல்கிறான் அண்ணா திமுக ஆட்சி பிடிக்குன்றான், 5 பேர் சொல்கிறான் திமுக ஆட்சி பிடிக்குன்றான். அப்புறம் ஒருத்தன் எல்லாத்துக்கும் மேலே போயிட்டு எல்லாரும் 25 சீட்டுக்கு மேலே விஜய் கொடுக்கல, இன்னொருத்தர் 160 சீட்டை கொடுத்தான். என்ன ஆகிறது இது? அப்போ இது மாதிரி குழப்பக்கூடியது எக்ஸிட் போலே கிடையாது. எக்ஸிட் போல் அப்படின்றது என்ன அப்படின்னா இவங்க ஒரு கியூப் ஃபார்முலான்னு ஒருத்தர் பண்ணுவாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். ஒரு கட்சி ஒரு 40% ஓட்டு வாங்குச்சு அப்படின்னோம்னா கியூப் ஃபார்முலா மீன்ஸு அது ஃபஸ்ட்டு 40, அதான் முதன்மையான கட்சி. அடுத்தது வர கட்சி 35% அப்படின்னோம்னா ரெண்டாவது, அடுத்து வர கட்சி அது கம்மியான பர்சன்டேஜ். அவங்க வாங்கின பர்சன்டேஜ் into 3 அது சீட்டு கன்வர்ஷனுக்கு பண்ணுவாங்க. ஸோ 40 சீட்டு திமுக வாங்கியிருக்கு அப்படின்னோம்னா அது 120, அதோட அவங்களுடைய கூட்டணி. ஸோ 125, 130 அந்த மாதிரி ஒன்று வந்துடும். அடுத்தபடியாக 35 சீட் அப்படின்னா 30 into 3 105, அதான் அவங்களுடைய கூட்டணி கட்சி, அதான் அதிகபட்சம். ஸோ 110. அடுத்தபடியாக ஒரு கட்சி 30, அவங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தாண்டி 10% முதலுக்கு இது ரெண்டாவதுக்கு இருக்கிறதுனால இவர் 30, இவர் 90 சீட் நான் எங்கே போகுது? இருக்குது 230. அப்போ வராது. அப்போ என்ன அப்படின்னம்னா அவன் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தொகுதியில் இது 2 தான், 1 and 2 தான் மோதிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல இவன் அதிகமாக இருப்பான், அந்த இடத்துல அவன் ஜெயிப்பான். ஒரு இடத்துல இவன் அதிகமாக இருப்பான், இவன் ஜெயிப்பான். ஆனால் 30% எந்த இடத்துலையும் ஜெயிக்க முடியாது. அவர் ஒரு இடத்துக்கு வரலாம் 30%, 20%. அதனால தான் விஜய்க்கு அந்த அளவுக்கு யாரும் கொடுக்கல. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 2 சீட்லாம் கூட கொடுத்துருந்தாங்க. இதுதான் உண்மையாக இருக்கக்கூடியது. அவர் 40% ஓட்டு வாங்கினா தான் அவரே பெரம்பூரில் ஜெயிப்பார். ஓவரால் 20% அதை வச்சு நான் கியூப் ஃபார்முலா வச்சுட்டு 60 சீட்டு கொடுப்பேன், அதில் 30 to 60 அப்படின்ட்டு அதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, இது நேற்று இவங்க பண்ணதெல்லாம் மோசடி. அதுவும் ஒருத்தர் எல்லாரும் 6 மணிக்கே கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் அதிகமாக கொடுத்தா பாருங்க, விஜய் ஆட்சியில் அமர வச்சாங்க, அவன் 8 மணிக்கு தான் கொடுக்குறான். ஆனால் இவ்வளோ காலமாக இதே இந்தியா டுடே ஆக்சஸு அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மாதமும் மூட் ஆஃப் தி நேஷன் ஒன்று கொடுப்பான். இந்த மூட் ஆஃப் தி நேஷனில் இது வரைக்கும் அவன் ஸ்டாலினே தான் சொல்லிட்டு வந்துருக்கிறான் தமிழ்நாட்டில். இன்றைக்கி திடீர்னு விஜய்னு சொல்கிறான். ஒப்பீனியன் மேக்கிங் சொல்கிறீங்களா? இல்லை, இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்போ இவன் ஒருத்தவன் மட்டும் சொல்லிட்டான் இல்லையா, இதில் வேணால் என்ன ஆகிட போகுதுன்னு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு இவிஎம்ல ப்ளே பண்ணி கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா அதிமுக காலி பண்ணிட்டு தாவேகாவை கொண்டு வந்தோம் அப்படின்னோம்னா ஆமாம் அது கரெக்டாக அப்படியே வந்துருச்சே அப்படின்ட்டுருவீங்க.
எனக்கு ஒரு கேள்வி சார், என்ன அப்படின்னா இது நரேஷனோ இல்லைனா வந்து என்னென்ன ஒப்பீனியன்ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சு, எந்த எக்ஸிட் போலுமே அஃபீஷியல் கிடையாது, எல்லாம் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக எடுக்கிறது தான். 4ஆம் தேதி தெரிஞ்சிட போகுது. ஒப்பீனியன் இப்போ இந்த எக்ஸிட் போல்ஸ் என்ன சொன்னால் என்ன, நமக்கு என்ன சொன்னால் என்ன, நீ ஓட்டு போட்டது வந்துட்டு சரியாக ஓட்டு பதிவாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? விவிபேட்டில் பார்க்குறோம். விவிபேட்டில் பார்க்குறத கண்ணாடியில் பார்த்துருக்கீங்க, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக அது இண்டிவிஜுவல், ஒட்டு மொத்தமாக இல்லைல்ல, அப்புறம் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம்ல. அந்த வசதி வந்துட்டு அதுலேயும் ஒரு சிப்பு தானே இருக்குது, அந்த சிப்பில் எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணலாம் இல்லையா? இம்ப்ரெக்னபிள்ன்றாங்க, அப்படி பண்ணுறது வாய்ப்பே இல்லை. இம்ப்ரெக்னபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை மூடி வச்சுட்ட, நெய்தர் ரீடபிள் நார் ரிலையபிள், அவ்வளோதான். அது மேலே போட்டு மூட்டார் இவர். அதை எடுத்து டெஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் முடியவே முடியாது. ஆனால் அந்த நிலையிலேயே ஹரிகே பிரசாத் அப்படின்ற ஒரு ஐடி நிபுணர் போய் நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு போய் தேர்தல் ஆணையத்தில் உட்காந்துக்கிட்டு இதை ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் எப்படி ஹேக் பண்ணுறது அப்படின்னா, இதை நான் ஹேக் பண்ணிட்டோமா அப்படின்னாரு. எப்படி அப்படின்னா, இந்த டோட்டல் காட்டுதில்ல, அதுக்கு பின்னாடி நான் ஒரு டிரான்ஸ்ஃபர் ரிசீவர் வச்சுட்டேன்னா, ரேடியோ டிரான்ஸ்ஃபர் ரிசீவர் வச்சுட்டேன்னா இந்த டோட்டல் மாறாதையே நான் வந்துட்டு மாற்றி காட்டுறேன்னாரு. அப்போ டெக்னிக்கல் அப்ரூவல் கமிட்டின்னு ஒன்று இருக்குது அங்கே, அவங்களாம் உட்காந்துட்டு பிரசாத் இருந்தாங்க வேடிக்கை பார்த்துட்டு. அவர் ஒரு நேரத்தை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. அவர் தான் அதுக்கப்புறம் கோர்ட்லலாம் போராடி அவர் தான் பண்ணார். இதெல்லாம் நான் என் புத்தகத்தில் எழுதியிருக்கேன், வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சியின் வீழ்ச்சின்ற புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னம்னா, இதை எல்லாமே நம்மளை மழுங்கடிக்கிறதுக்கான முயற்சின்றதை நம்ம பார்த்துக்கணும். முன்னாடினா வாக்குச்சீட்டு, நான் வாக்குச்சீட்டோட கவுண்டர் ஃபைலில் கையெழுத்து போடுவேன், எனக்கு ஒரு சீட்டை கொடுப்பாங்க, நான் போடுவேன், அதில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், நான் மடிச்சு தூக்கி உள்ளே போட்டு வருவேன். அந்த சீட்டை வந்துட்டு கவுண்ட் பண்ணுற இடத்துல ஐடென்டிஃபை பண்ண முடியும். இங்கே எங்கே ஐடென்டிஃபை பண்ணுறது? இங்கே அந்த பொத்தான் அந்த தடை விட்டாருங்க, நான் பொத்தானில் வந்துட்டு அடித்து விட்றேன், அதோட முடிஞ்சு போச்சு. இருந்து எனக்கு ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது, நான் பதிவு பண்ண ஓட்டுக்கு ஐடென்டிஃபிகேஷனே கிடையாது, அப்பா அம்மாவே கிடையாது அது. ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா, ஒரு விதமான ஒரு இமேஜை வந்துட்டு நம்மளுடைய மைண்டை தள்ளுறாங்க. ஓ இப்படி தான் போவோம். இங்கே எல்லாரும் பார்த்தீங்கன்னா ப்ரீ போல் ஒப்பீனியன் போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஎம்கே கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி சொன்னாங்களா இல்லையா? எல்லாரும் சொன்னாங்க. ஒருத்தர் 180 சொல்லிடலாம், இன்னொருத்தர் 160 சொல்லிடலாம், இவ்வளோதான். இவன் என்ன சொல்கிறான்னா, கூட்டணி ஆட்சிக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. கவனிங்க, 165 to 145 மொத்த கூட்டணி, அதாவது டிஎம்கே ப்ளஸ் தனிப்பெரும்பான்மை யாருமே சொல்லலை, ஒருத்தன் கூட சொல்லலை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதான் நடக்க போகுது. அப்புறமா டேம்பரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்போது ஆமாம், ஏற்கனவே சொன்னபடி தான் வந்துருக்குது. இதே மாதிரி வந்துச்சு ஒப்பீனியன் போல 303 சீட்டு வந்துச்சு 2019. கரெக்டாக 303 சீட்டுக்கு வந்தான் அவனுடைய ரிசல்ட் வந்துச்சு பாஜக. அது இதெல்லாம் நடந்திருக்கு இந்த நாட்டில். அதனால் சொல்ல வரேன், இப்படியெல்லாம் கோயின்சிடென்ட்லாம் ஆகவே ஆகாது. ஆக இவங்கெல்லாம் போன முறை என்ன சொன்னாங்க, இந்த ஒப்பீனியன் போல் எல்லாமே பிஜேபி வந்துட்டு 350 470 வரைக்கும் என்னென்னோ சொன்னாங்க இல்லையா? ஜெயிச்சது எவ்வளவு? 240. எவனாவது தூக்க மாட்டேன் சத்தானா? ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. திஸ் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நான் பதிவு பண்ணுறேன், எனக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர், நீ வந்துட்டு ஒரு ஓட்டர், அவ்வளோதான். ஒன்று அதுக்கப்புறம் நான் சந்திக்க போகிறதில்ல. அப்போ நான் தான் அசிமுலேட் பண்ணுவேன் எல்லாத்தையும். ஐயா இந்த 10 பூத்து நான் அந்த தொகுதிக்குள்ளே பார்த்தேன், நான் கிட்டத்தட்ட 100 பேருக்கு நான் பண்ணிட்டேன், இதோ இருக்குது ரிசல்ட் அப்படி சொல்லிட்டு அவன் அனுப்பிடுவான், அவ்வளோதான். ஸோ இதில் வந்துட்டு எந்த விதமான இதுவும் ஏற்படாது. அப்படி யாராவது ஒருத்தர் வந்துட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நீங்கள் மாற்றி சொல்கிறீங்கன்னு நான் உணர்ந்தேன் அப்படின்னா நான் அதை கட் பண்ணிடுவேன், நானே கட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பதிலாக வேறு ஒருத்தரையோ இல்லை ஒட்டுமொத்த இதில் வந்துட்டு இந்த இதெல்லாம் நான் கழிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி கழிச்சிடுவீங்க. ஸோ இப்படி எடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஆனால் சார் இதுலேயே வந்து அதிமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவங்க வெற்றி பெறது வாய்ப்பு இருக்குது, முன்னாடியும் பார்த்தோம். அப்படிதான் வராதுங்க ஐயா, இது எக்ஸிட் போலுது. தமிழ்நாடுன்றது இப்போ இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு மாநிலத்தில் ஒரு மாதிரி வருதுன்னு சொல்லலாம். இங்கே ஒரு ஹோமோஜினிட்டி இருக்குல்ல, தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழக மக்கள் அப்படின்ட்டு. இந்த ஹோமோஜினிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ரிஃப்ளெக்ஷன் தான் இருக்கும். இல்லை சார், அது வந்து எமோஷனாக கூட இருக்கலாம். பட் இங்கே வந்து இல்லை, எமோஷன் இல்லை, தேர்தல் முடிவு, வாக்கு போட்டது, அது எமோஷன் கிடையாது. நீங்கள் வந்துட்டு விஜயோட இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட் மேபி எமோஷன், ஆனால் அவன் போடுற ஓட்டு வந்து டிட்டர்மைண்டு. நான் விஜய்க்கு தான் போட்டேன் அப்படின்றது ஓட்டு அது. ஸோ அதனால் அதுலேருந்து வரக்கூடிய கால்குலேஷன் வந்துட்டு அப்படிலாம் வராது. அப்புறம் இவ்வளோ பெரிய வேரியேஷன் எப்படி? வேரியேஷன்லாம் வரவே கூடாது. அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ்னே ஒன்று உண்டு. எக்ஸ்ட்ரீமாக போகிறதெல்லாம் கழிக்கணும் நாங்கள். ஏன்னா அது வந்துட்டு மொத்த இன்ஃபரன்ஸ் வந்துட்டு அடிச்சிடும், கடைசி இன்ஃபரன்ஸ் அடிச்சிடும். அதனால் அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் டேட்டாவெல்லாம் நாங்கள் கட் பண்ணுவோம். இவ்வளோ வேலை இருக்குது. ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி வந்துட்டு எம்எஸ்சி வரைக்கும் போய் படிக்கணும். எப்போ டிகிரியில் படிச்சுட்டு எம்எஸ்சி படிச்சுட்டு அதெல்லாம் முடிக்கணும். அதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அவ்வளோ இருக்குது. டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு எவ்வளவோ இருக்குது. பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், பினாமியல் டிஸ்ட்ரிபியூஷன், எவ்வளவோ படிக்கணும் நீங்கள். சுத்திரம் தலை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபோனில் என்ன கேட்டாங்க, ஃபோனில் ஐ சார்
ஹோம் டு யூ ஓட் அப்படின்னு சொன்னாங்க. டக்குன்னு கட் பண்ணேன். அது தப்பு. நான் ஏன் ஓட் பண்ணேன், யாருக்காக நான் ஓட் பண்ணணும், எனக்கு இருக்க நான் என்ன என்னோட அவுட்லுக் எதையுமே கேட்கல. யாருக்கு நீ ஓட் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணு கேட்குது. பொண்ணோ பொண்ணாட்டியோ அது என்ன இருக்குது, அது பேர் ஒப்பீனியன் போல, அது தப்பு. அப்படி இல்லை. யூ ஷுட் ஹவ் டு மேக் அவுட் எ சர்வே. எதுக்காக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு, மலையெல்லாம் கடந்து வந்துட்டு, ரோடு இல்லாத இடத்துல கடந்து வந்துட்டு அந்த ஏற்காடு சிட்டிக்கு வராங்க வாரத்தில் ஒரு நாள் அந்த சந்தைக்கு அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ணோம். செட்டில்மெண்ட் ஜியாகிரஃபி ஏற்காட்டில் உட்காந்துக்கிட்டு எல்லாருக்கும் ஒரு கொஷினரை கொடுத்துருவாங்க, 10 கொஷினர் கொடுத்துருவாங்க. நாங்கள் உட்காந்து பண்ணோம் நல்லா ரொம்ப சீரியஸாக பண்ணோம். அதில் அதிகபட்சம் வந்துன்னா வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக நான் வரேன்னா, அதிகமான பேர் எதுக்கு வர சொன்னால் வெத்தலை பாக்கு வாங்குறதுக்காக நான் வந்துட்டு ஏற்காடு சந்தைக்கு நான் வரேன்றான். வேறு எதுக்கும் அவன் சொல்லலை. எல்லாத்தையும் அவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு எல்லாம் இது பண்ணோம். நான் அந்த ஒர்க் பண்ணுறதுலாம் பார்த்துட்டு ஒரு பெரிய ஒரு அன்றைக்கி சாயந்தரம் அவருடைய ஊருக்கு போயிட்டு ஏகப்பட்ட படங்களை வந்துட்டு ஒரு பெரிய பேக்கில் போட்டு எனக்கு கொடுக்குறாரு. இதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க, இது நாங்கள் போட போகிறதுனா இல்லை எதாவது கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்கள், கொஞ்சமாக ஒரு ரோடு போட்டாங்கன்னா அப்படி நான் சைக்கிளில் வந்துடுவேன். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி, இதுதான் சர்வே. இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அக்யூரேட்டாலஜி சொல்லலாம். அதெல்லாம் எங்கள் வாத்தியாரங்களாம் எங்களோட பேராசிரியர்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. இதை பார்த்த உடனே டர்னு கிழிச்சு போட்டு கடைசியில் இந்த ஃபைனலாக 10க்கு மார்க் போடுவாங்க ரெக்கார்ட்ஸுக்கு. அதில் வந்துட்டு 1, 0.5 இதெல்லாம் போட்டு நம்மளுடைய மானத்தை வாங்கிடுவாங்க. ஆணி அடிக்கணும் கடைசியில் எங்களோட ரெக்கார்டு நோட்டில். அதுக்குள்ளே அவங்க காலி பண்ணிட்டுவாங்க. நல்லா 9, 9.5 வாங்கினவன். அதுக்காக நான் சொல்ல வரேன். ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நாள் அதுக்குன்னு டைம் கொடுக்குறான், நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி அந்த மாதிரி பண்ண மாட்டான். அவன் இதுக்குன்னு சோசன் ஆட்களை வச்சு ட்ரெயின் பண்ணி எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு, எப்படி கழிக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ எப்படி வேரியேஷன் இவ்வளோ வரும்? ஒருத்தர் 20ன்றான், இன்னொருத்தர் 120ன்றான், எப்படி வரும்? இப்போ யார் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது? இல்லை, அதுக்கு எந்த இடம் கிடையாது. அது ஓட்டு கவுண்ட் பண்ணும்போது அது பார்த்துக்கலாம். கடைசியில் நீங்கள் யூ ஹேவ் டு டிபெண்ட் ஆன் இவிஎம், அது வேறு கதை. அது அன்னைக்கு தான் தெரியும். நான் மக்களுக்கு சொல்ல வரேன், இது அவ்வளவும் மோஸ்ட்லி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி அப்ளை பண்ணால் இப்படியான ஒரு வேரியேஷன் வரவே வராது. ஒருத்தர் 120 கூட்டணி, இன்னொருத்தர் 169, என்னங்க இது? அப்படிலாம் வராது. ஒரு ஹோமோஜெனிட்டி இருக்கும். இப்போ விஜய்க்கு 13 to 20 அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட அதே ரேஞ்சில் தான் என்ன போகும். அதுவே ஒரு கியூப் ஃபார்முலாலேருந்து சொல்கிறது. அதிலே சரியாக அப்ளை பண்ணோம்னா அது கூட வராது. சார், இந்த தேர்தலில் இந்த போல்ஸ் பற்றிலாம் நம்ம பேசும்போது லாஸ்ட்டில் மற்றவைன்னு ஒரு காலம் இருக்கும். நிறைய ஒப்பீனியனில் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி வந்து மற்றவை லிஸ்ட்லேயோ இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வந்து பெரும்பாலும் சீட்டை கொடுக்காமலோ இருந்தாங்க. ரேஞ்சே அவங்களுக்கு 0ல் தான் ஆரம்பிச்சது. அந்த சுச்சுவேஷனில் தான் நாம் தமிழர் கட்சி ஃபேஸ் பண்ணுமா? இல்லை, அதாவது சிக்னிஃபிகண்ட் இன்சிக்னிஃபிகண்ட் அப்படின்லாம் இருக்குது எல்லாம். இப்போ சசிகலா நடராஜன், அப்புறம் அவரோட சேர்ந்த ராமதாஸ் ஐயா, அதெல்லாம் கூட அந்த இடத்துல தானே சேர்க்குறாங்க இவங்க, மற்றவையில் தான். ஆமாம். அது என்ன அப்படின்னோம்னா வந்துட்டு ஃபைனல் ரிசல்ட்னு வரும்போது 1, 2, 3 மற்றவங்களாம் அதை தூக்கி போடும், அவ்வளோதான். தட் இஸ் இன்சிக்னிஃபிகண்ட். மற்றவை லிஸ்ட்டில் சேர்றதுன்றதே வந்து இங்கே கட்சி லாஸ்ட்டாக போயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. அந்த சூழல் நாம் தமிழருக்கு இருக்கான்னு கேட்குறேன். அது நம்ம தேர்தல் முடிவு வந்துட்டோம்னு சொல்லணும். ஏன்னா 8.5% ஓட்டு அவங்க டெபாசிட் வாங்கி 8.5% ஓட்டு வாங்கினாங்க. இப்போ அவங்க அதுக்கு மேலே போகிறாங்களா கீழே போகிறாங்களான்னு தெரியாது நம்மளுக்கு. இன்றைக்கி இருக்கிற எலெக்ஷனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு பிரைமரி பிளேயர் கிடையாது, ஒரு செகண்ட் ஸ்டேட்டஸ் தான் அவங்களுக்கு. சசிகலாக்கலாம் அவங்களால டேமேஜ் பண்ண முடியும், ஆனால் அவங்க ரிசல்ட்டை அவங்களே வந்துட்டு ஒரு விக்டராக வர முடியுமான்னு தெரில. அது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். போட்டி வந்து திரும்பவும் திமுக அதிமுக நடுவில் தான் நடக்குதா? இல்லை, திமுக அதிமுக சில நகர மையங்களில் வந்துட்டு தாவேகா வருது முன்னாடி. நான் பூத்து நான் சொல்கிறேன், இதெல்லாம் என்னுடைய ஓன் இது. நான்லாம் எப்படி பார்ப்பேன் அப்படின்னோம்னா, அரசியல் கட்சியில் வந்துட்டு இந்த பூத்தில் உக்காந்தானா அவங்ககிட்ட கேட்பேன். அவங்க ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க, டே பார்த்துக்கோ எப்படிடா இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அரசியல்வாதி சிரிக்கிறதா தண்ணி அடிச்சுட்டு படுத்துடுறதான்னு முடிவு எடுக்கிறதெல்லாம் அங்கே தான் நைட்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன் மத்தியானத்துக்குள்ளே அவன் சொல்லிடுவான், நம்மளுக்கு சரியாக போல தலைவா விட்ரு அப்படின்ட்டுருவான், சொல்லிடுவாங்க. ரொம்ப நீட்டாக ரொம்ப தமாஷாக இருக்கும் ஆனால் பார்க்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா. ஆனால் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெளில பார்க்குற ஏஜென்ட் மாதிரியே இருக்க மாட்டான். அவன் ரொம்ப கீனாக இருப்பான். அந்த ஷோல்டர்னுடைய அந்த அசைவை வச்சே பார்ப்பான் எங்கே போகுது கையின்ட்டு. அதை வச்சு அவன் க்ளீனாக சொல்லுவான், 240 ஓட்டு விழுந்துச்சு தலைவா. ரொம்ப முன்னாடி தூக்கினா ஃபர்ஸ்ட். ஆமாம், இப்படிலாம் வராதுங்க, ரொம்ப இப்படி தான் வரும். அது அந்த கண்ணு மூமெண்ட்டு, தலை மூமெண்ட் அதிலே தெரிஞ்சிடும். எல்லாம் கண்டுபிடிச்சிடும். எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு பக்காவும் அவன் சொல்லுவான். அதை பின்னாடி வந்துட்டு வெரிஃபிகேஷனுக்கு போவோம். தேர்தல் முடிச்சுட்டு ஒன்று தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பூத்தில் நம்ம தோத்தோம் அப்படின்னு ஒன்று அதை பாரு, நான் இவ்வளோ சொன்னேன் அன்றைக்கே, நான் சொன்னேன் அவங்ககிட்ட வேட்பாளர்கிட்ட அவன் பேசுவான், நான் சொன்னேன்னே அதான் வந்துருக்குது, அப்புறம் என்ன போயிட்டு குறை சொல்கிறேன் அப்படிலாம் அப்படி சொல்லுவாங்க. இவ்வளோ இருக்குது ஒரு கட்சி ப்ராசஸில். திராவிடியன் கட்சியில் இது காங்கிரஸில் இருக்கா பிஜேபியில் இருக்கா எனக்கு தெரியாது, ஆனால் டிஎம்கே இது இருக்குது. ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க அவங்கள. ஒரு இடம்
ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்ல வரேன், ஒப்பீனியன் போல் தான். தேர்தல் முடிஞ்சிருச்சு, ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அவர் அண்ணா திமுக, அந்த இடத்துல திமுகவுக்கு இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. அவர் சொல்கிறாரு நான் இருந்த பூத்தில் ஒன்று திமுக கொடுது இல்லாட்டி தாவேகா கொடுது அப்படின்னு. இது எப்படி பார்ப்பீங்க? ஸோ தெர் இஸ் அ டெஃபினட்டிவ் ட்ரூத் தட் டிவிகேக்கு அங்கே ஓட்டு விடுது. ஸோ அங்கே காம்படிஷன் டிஎம்கே அண்ட் தாவேகா தான் அந்த பூத்தை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கலாம். சில இடங்களில் நான் அங்கெல்லாம் மேற்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம், தென் தமிழ்நாட்டு பக்கம் போல் மேற்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம். கோயம்புத்தூரில் காம்படிஷன் பிட்வீன் தாவேகா அண்டு இதுன்றாங்க. அது உடனே ரெண்டாவது இடத்துக்கு தாவேகா வந்துருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அதே பல்லடம் வரப்போது டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கேன்றாங்க. அர்பனுக்கும் ரூரலுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இட் குட் பி எனிதிங். ஆனால் வெற்றி தோல்வின்னு வராது இது. ஆனால் ஒருத்தர் வாங்குற ஓட்டு இன்னொரு கட்சியை பின்னுக்கு தள்ளுது, அதெல்லாம் இருக்குது. அதனால தான் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னம்னா, ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 இல்லாட்டி 15 பூத்தில் இருந்து தான் கவர் பண்ணுவான் அவன். இல்லை இப்படி கூட செய்யலாம், அடுத்தடுத்து இப்போ இந்த ஏரியாக்குள்ளேயே ஒரு 5 பூத் இருக்குது, இங்கேயே பண்ணலாம். இதுக்கு நேர் எதிராக தாண்ட கோட்டூர்புரம் போனாங்க, வேளச்சேரி பக்கம் போனாங்கன்னா இன்னொரு 5 ஓட்டு, இன்னொரு 5 அவனுக்கு கிடைச்சிடும். ஒரு ஆள் ஒரு இன்வெஸ்டிகேட்டர்கிட்ட எவ்வளோ மாட்டிடும், எஸ்கேப் ஆகாது. 2 இருக்குது இங்கே ஊர், அந்தாண்ட போவான் டீச்சர்ஸ் காலேஜ் பக்கம் போனான்னா, அங்கே போனோன்னா நம்மளுடைய அண்ணநகர் திடீர்னு ஒரு கோதாமட்டு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகள், அங்கே இருக்கிற ஓட்டு எல்லாத்தையும் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தப்பெல்லாம் போகாது. அதான் மெத்தடாலஜி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடாலஜி இஸ் வாட் டு டிசைட் திங்ஸ். என்ன ஈஸியஸ்ட் வே, ஒரு சாம்பிள் எடுத்து ஒரு ஒட்டுமொத்த இதையும் வந்துட்டு முடிவெடுக்கிறதுக்கு பிறகு தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே. அதில் தானே செஃபாலஜி பறக்குது. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். இணைந்திருப்போம், அன்பை பகிர்வோம், குளிர்ந்த இராமுடன் நியத் சொல்லுவோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.